சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி 2134 புதிய பேருந்துகள் வாங்க ஒப்பந்த புள்ளி வெளியீடு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு 2134 புதிய பேருந்துகள் வாங்க ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளது. தமிழ்நாடு போக்குவரத்து துறையை மேம்படுத்துவதற்காகவும் பொது போக்குவரத்தை ஊக்குவிக்கும் நோக்கில் பழைய பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகளை தமிழக அரசு கொள்முதல் செய்து வருகிறது. அந்த வகையில் தமிழகத்தில் விழுப்புரம், கும்பகோணம், திருநெல்வேலி, மதுரை, கோவை, சேலம் ஆகிய அரசு போக்குவரத்து கழகங்கள், மாநில விரைவு போக்குவரத்து கழகம் மற்றும் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் ஆகியவற்றுக்கு IRD எனப்படும் சாலை போக்குவரத்து நிறுவனம் மூலம் 2134 புதிய டீசல் பேருந்துகளை வாங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இந்த பேருந்துகளை வாங்குவதற்கான ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளது. இவற்றில் 260 தாழ்தள பேருந்துகள், 887 நகர பேருந்துகள், 997 புறநகர் பேருந்துகள் அடங்கும். நகர மற்றும் புறநகர் பேருந்துகளை பொறுத்தவரை தரைமட்டத்தில் இருந்து 1000 முதல் 1150 மில்லிமீட்டர் வரை உயரம் கொண்டதாக இருக்கும். கொள்முதல் செய்யப்படும் பேருந்துகள் போக்குவரத்து கழகத்துக்கு பிரித்து வழங்கப்படும் என தமிழ்நாடு போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு போக்குவரத்து துறையை மேம்படுத்துவதற்காகவும் பொது போக்குவரத்தை ஊக்குவிக்கும் நோக்கில் பழைய பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகளை தமிழக அரசு கொள்முதல் செய்து வருகிறது. அந்த வகையில் தமிழகத்தில் விழுப்புரம், கும்பகோணம், திருநெல்வேலி, மதுரை, கோவை, சேலம் ஆகிய அரசு போக்குவரத்து கழகங்கள், மாநில விரைவு போக்குவரத்து கழகம் மற்றும் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் ஆகியவற்றுக்கு IRD எனப்படும் சாலை போக்குவரத்து நிறுவனம் மூலம் 2134 புதிய டீசல் பேருந்துகளை வாங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இந்த பேருந்துகளை வாங்குவதற்கான ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இவற்றில் 260 தாழ்தள பேருந்துகள், 887 நகர பேருந்துகள், 997 புறநகர் பேருந்துகள் அடங்கும். இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RK News தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.